வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் யாதவ். நம்முடைய நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கி ஒரு கட்சி மிக பெரிய அளவில் இருக்குது. மக்கள் மத்தியில், அனைத்து ஜாதி மதத்தினர்கள் மத்தியில் பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கட்சி மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குதுன்னு சொன்னால், அது ஒரே கட்சி, இந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு உலகையே இன்றைக்கி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியோட பெரும் தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த சிந்தனையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில மாவட்டங்களில் எடுத்துக்கலாம், அங்கு சில ஜாதிய ஒதுக்குதல், ஒரு ஜாதியை ஒரு குறைத்து பேசுவது என்பது காணப்படுகிறது. ஜாதி ரீதியாக தாக்குதல் நடக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. குறிப்பாக பார்த்தால், இருக்கிற கட்சிகளிலே மிக உயர்ந்த நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சியானா. யாரும் ரொம்ப கிரிமினல் கிடையாது, ரொம்ப மோசமான பின்புலம் கிடையாது, நல்ல சிந்தனைகள் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கோட்பாடுகளை கொண்டவர்கள் உடைய அந்த கட்சி. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், பல விஷயங்கள் இன்னும் அந்த மாதிரி இருக்கிறதுனால, வெளியிலேருந்து வரவன் அழகாக இருக்கே இந்த வீடு, இந்த பங்களா அழகாக இருக்கே, சூப்பராக இருக்கே, ஊரெல்லாம் பேசுகிறான், உலகெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது வெறும் குப்பம் கூலமாக இருந்து நாத்தம் அடிப்பதை கண்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடறான். அனைத்து சமூகத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிய கட்சியில் இன்னைக்கு உயர்ந்த முதல் குடிமகன் முதல் கொண்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கட்சி இந்த பெரிய கட்சி. ஆனால் அதை இப்படி ஒரு அவலநிலை இருக்கிறது. இப்போ நம்ம சாதிய ரீதியாக ஒரு மனிதன் அனைத்து சமுதாயங்களிலும் ஜாதிகளிலும் இருக்கக்கூடிய ரெண்டே ஜாதி தான். ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் கெட்டவன். ஒரு சாதி ரீதியாக பேசும்பொழுது அது ஒட்டுமொத்த சமூகத்தையும் சென்று தாக்குகிறது. ஒரு நல்ல அரசியலில் தலைமை பண்பு உடையவர்கள் ஜாதியை கையாள தெரிய வேண்டும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி. அப்படி ஒரு சமூகத்திற்கு இழிவு ஏற்படுத்தும் போது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து கண்டிக்க வேண்டும். இன்றைக்கி இங்கே மிகப்பெரிய பதவிகளில் இருந்து மாற்று ஒரு சமுதாய கட்சியிலிருந்து வந்த மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர்களும் இங்கே வந்து ஒதுக்கப்படுகிறார்கள். திறமை வாய்ந்தவர்களும் ஓரங்கட்டப்படுகிறார்கள். நாம் உலகமெல்லாம் ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் பல டிகிரிகள், 13 டிகிரிகளுக்கு மேல் வாங்கியிருந்த ஒருவரையும், அது போன்ற ஒரு மிக பலமான திறமை வாய்ந்த மனிதர்கள் அவர்களையும் அந்த சமுதாயத்தினரையும் இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு கசப்பு உணர்வை உண்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும் எந்த கட்சின்னு, ஆனால் தெளிவாக இருக்கும் எந்த கட்சின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் எல்லாம் நல்ல மனிதர்கள் தான், ரொம்ப மோசமான மனிதர்கள் கிடையாது. நம்ம ஒருவர் பழகும்போது திருப்பி அந்த முகத்தை பார்க்கும்பொழுது, நீ ஒருத்தரை தப்பு சொல்கிறேன்னா அவனோட நிறுத்திக்கணும். அந்த சமுதாயத்தை சொல்லும்போது இன்னொரு நல்ல மனிதரை, உண்மையில் நல்ல மதிப்பை திருக்க மனிதரை எப்படி அவன் முகம் கொண்டு முடிப்பார்? நான் ஒரு சமுதாயத்திலே ஒரு முக்கியமான பொறுப்புகளிலே ஆல் இந்தியா முழுக்க தமிழகம் மட்டுமல்லாமல் தொடர்புடையதால் அந்த ஒவ்வொரு சமுதாயங்களின் வலிமையில் தெரியும். ஒரு சமுதாயங்களில் இருக்கக்கூடிய உயர்ந்த சேவை செய்திருப்பவர்கள் தெரியும். அனைத்து சமுதாயங்களிலும் அதை மட்டுமே நாம் எடுத்து பெரிதுபடுத்தி அவர்களை பேசி, ஒரு சிலர் அங்கங்கே செய்யக்கூடிய தவறுகளை அவர்களை மட்டுமே நம்ம குறிப்பிட வேண்டும், தவிர சாதிய ரீதியாக அதை பின்புலப்படுத்தி பேசக்கூடாது. அது உங்களுக்கு மிகப்பெரிய இழிவை தரும். மகாபாரதத்தில் அர்ஜுனன் தவம் இருக்கும்பொழுது சிவபெருமான் வேடன் ரூபத்தில் வந்து அர்ஜுனனை தாக்குதல், ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அப்பொழுது வேடனே என்று ஒரு குலத்தை இழிவுபடுத்தி பேசியதால் அடுத்த ஜென்மத்தில் அர்ஜுனன் வந்து கண்ணப்ப நாயனாராக பிறந்தார், வேடுவனாக பிறந்தார். சாதிகள் இல்லை அடி பாப்பா என்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது ராமாயணம் மகாபாரதம் பல யுகங்களாக திரேதாயுகத்திலிருந்து வருகிறது. அதுக்கு ஒரு புனிதமான விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு குலம் உயர்ச்சி தாழ்ச்சி என்பது பாவம். அதுபோன்று எந்த குலத்தையும் இழிவுபடுத்தக்கூடாது. ஒரு குலத்தை இழிவுபடுத்தி பேசியதால் அர்ஜுனன் அடுத்த பிறவிலே வேடுவனாக பிறந்தான், பல இன்னல்களை அனுபவித்தான், தன் கண்ணை பிடுங்கி அந்த இறைவனுக்கு சாத்தி, அந்த சிவனுக்கு சாத்தி சாப விமோசனம் பெற்றான், உயர்ந்த நிலையை அடைந்தான். அந்த அளவுக்கு அடுத்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுவாய். ஒரே விஷயந்தான் எல்லாம் நினைக்கணும். நாம் அந்த சமுதாயத்தில்
நம்ம எதை இழிவாக பேசுகிறோமோ அந்த சமுதாயத்தில் நாம் பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்றது கொஞ்சம் யோசிக்கணும். ஒருவன் ஒருமையில் தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறவியிலும் நீ கற்ற கல்வி உன்னுடன் வரும் என்பது திருக்குறள் சொல்கிறார். அப்படின்னா என்ன? உங்களோட பாவ புண்ணியத்தையும் எழக்கூடிய பிறப்பு 7 பிறப்பு கிடையாது, பல பிறவைகளில் அது தொடரும் என்கிறார். அந்த சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. எவ்வளோ அருமையான கட்சி, எவ்வளோ அருமையான மனிதர்கள். சின்ன சின்ன விஷயத்தை சின்னதாக தர்மம் தவறுந்து இது பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி ஒரு அமைப்பும் நேர்மையாக விளம்பரம் இல்லாமல் பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் விளங்குகிறது. அதற்கு இழிவல்லவா, இந்த கட்சிக்கு இழிவல்லவா? வெளியிலிருந்து பார்க்குறவங்க என்ன நினைக்கிறான்? அருமையாக இருக்கிறது என்று கிட்ட வரும்போது அதை நாற்றடிக்கிறது என்பது விளைகிறார்களா? எந்த தலைவராக இருந்தாலும் சொல்கிறேன், எந்த பொறுப்பில் இருந்தாலும் சொல்கிறேன், யாரையும் எந்த சூழ்நிலையும் இழிவுபடுத்தி பேசுவது கூடாது. மலம் போகிற பகுதியாக இருந்தாலும் அந்த மலம் வெளியேறவில்லை என்றால் நம் உடல் முழுவதும் நாற்றம் அடித்துவிடும். இதுதான் நம்ம உடம்புலே 9 வாயில் குடிலை ஒரு மந்திரத்தால். அந்த ஒரு மந்திரம் என்ன? அன்பு. அன்பே சிவம். புரிஞ்சுக்கணும். அதனால் நான் குறித்து இதை பற்றி பேச வரல. இது தான் உயர்ந்த கருத்துக்களோட பேசியிருக்கேன். இந்த பண்பான பேச்சு கற்றுக்கோங்க. தயவுசெய்து எல்லாரும் நமக்கு நண்பர்கள் தான், நல்ல மனிதர்கள் இந்த கட்சியில். தயவுசெய்து நல்லபடியாக நடத்துங்க, நல்லபடியாக மேலே கொண்டாங்க. பரந்த மனப்பான்மையோடு பரந்த எண்ணங்களோடு அணுகுங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய துரந்தர் படம் 2ஆம் பாகத்தை நாம் அனைவருமே சென்று பார்க்க வேண்டும் தேசபக்தியோட அப்படின்னு நான் கூறுகிறேன். அதுக்கான காணொலியை போடுறேன்.